ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல புதிய மாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 4வது மாதத்தையும் நாம் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலேயும் நமக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறார். கடந்த 4 மாதத்திலேயும் அவர் நடத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களாக இருந்தன. இந்த 4வது மாதத்திலேயும் ஆண்டவர் ஆகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஆண்டவர் இந்த மாதத்துல 2 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய கரத்துல இருக்கிற அலங்காரமான கிரீடமாக ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை வைக்க போகிறார். இரண்டாவதாய் தேவனுடைய கரத்துல ராஜ முடியாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு நாட்களும் ஒருவேளை நம்ம பிறந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரையிலுமாய் நாம் அநேக காரியங்களுக்காக, நம்முடைய உயர்வுக்காக, மேன்மைக்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக தடுமாறி தள்ளாடி விழுந்து எழுந்து போராடி எவ்வளவு கடினங்களை பட்டிருப்போம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்காக அநேக கஷ்டங்களை நாம பட்டிருப்போம். ஆண்டவர் இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவருடைய கிரீடமாய், அழகான ஒரு கிரீடமாய் நம்முடைய உயர்வை அவர் அடையாளமாய் காட்டுகிறார். ராஜ முடியாய் ஆண்டவராகிய தேவன் ஒரு அடையாளத்தை இந்த மாதத்துல நமக்கு காட்டுகிறார். நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தின் பாதையிலே ஓடும்படிக்கு, அந்த ஆசீர்வாதத்தினுடைய ஜெயத்தை நாம் சுதந்திரிக்கும்படிக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்துல நமக்கு கிரியை செய்ய போகிறார், கிருபை கொடுக்க போகிறார். ஆகவேதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், தேவனுடைய கையில இருக்கிற அலங்காரமான கிரீடம் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டுடைய கைகளில் இருக்கிற அலங்காரமான கிரீடமாய் ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய கரத்துல இருக்கிற ஒரு கிரீடம் எப்படி மதிப்புமிக்க கிரீடமாய் இருக்குமோ, எப்படி அநேகருக்கு அது ஆசீர்வாதமான கிரீடமாய் இருக்குமோ, எப்படி உயர்ந்த கிரீடமாய் இருக்குமோ, அதை போல ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்துல நம்மை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு மிகுதியாய் இருக்கும் என்பதை விசுவாசத்தோடு கூட நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். கண்களை மூடி இந்த வார்த்தையை நம்ம சொல்லி ஜெபிக்கலாமா? பரிசுத்த தெய்வமே, உம்முடைய கரத்துல இருக்கிற அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியாய் எங்களை இந்த மாதத்துல நீர் ஆசீர்வதிக்க போகிறீரே, அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே இந்த மாதத்துல நாங்கள் சுதந்திரிக்க போகிறோமே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கையில இருக்கிற ஒரு பொருள் அது எப்படிப்பட்ட விலையேற பெற்ற பொருளா இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கைகளில இருக்கிறதான அந்த பொருள் அநேகருக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கும். அது மதிப்பு மிக்கதாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கைகளில இருக்கும் போது அது எவ்வளவு உயர்வானதாய் இருக்கும் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இதோ இந்த மாதத்துல நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோம். இந்த மாதத்துல நீர் அப்படி எங்களை வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை நாங்கள் சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த மாதத்துல அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். God bless you. God bless you.